आरंभा सफला भवन्त्यपि नृणां यस्मिन् प्रसन्नानने देवानामपि यत्प्रसादविरहे मोघा भवन्त्युद्यमाः सप्रीतो नतिमानतो गजमुखो देवोस्मदिष्टां क्रियाम् अर्थेनोपचितां करोतु विविधां विध्वस्य विघ्नाटवीं मंगलं दिशतनो विनायको मंगलं दिशतनो षडाननः मंगलं दिशतनो महेश्वरी मंगलं दिशतनो महेश्वरः श्रीयः कान्ताय कलिजान निधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मंगलं शिवं शिवां शिवसुतो शिवभक्तान् शिवादिमान् अस्मदाचार्यपर्यन्तान् गुरुवर्यान् नतोऽस्म्यहं श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः सदाशिवादि समस्तगुरुभ्यो नमः। அவையோருக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த தீட்சை அதற்கு பல ஆகமங்கள் பல நூல்கள் பல விளக்கங்களை கொடுக்கிறது. நமது அண்ணா பரமகுருவானவர் சைவ வச்சன நிர்வச்சனம் என்கின்ற ஒரு நூலிலே கொடுத்திருக்கிற தீக்ஷா சப்தார்த்தத்தை யாமல் தந்திரத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். ததாதி யஸ்மாதி இஹ திவ்ய பாவம் மாயாமலே கர்மச்ச சம்க்ஷிணோதி சர்வம் சதுர்வர்க பலம் ச யஸ்மாத் தஸ்மாத் து தீக்ஷேதி அபிதானம் அஸ்யாஹ. மாயாமல கர்மாக்களை அழித்து திவ்யமான மனோபாவத்தை அழித்து தர்மார்த்த காம மோட்சங்களாகிய 4 புருஷார்த்தங்களையும் நமக்கு கொடுப்பதால் இது தீட்சை என பெயர் பெறுகிறது என்று அந்த தீட்சைக்காக சிஷ்யனை சோதிக்க வேண்டிய பரீட்சா காலம். ஆச்சாரியாய பிரணீபத்திய தீக்ஷாமிச்சாமிதே பிரபோ லப்தானுஜ்ஞாம் ச குருணாம் விப்ராணாம் ஏகவத்சரம் ராஜ்யாம் வைஷ்ய திரிவர்ஷாணி சூத்ரானாம் அஷ்டவத்சரம் சோதனம் என்று ஆச்சாரியத்திலே சரணடைந்து தீட்சையை விரும்புகின்ற சிஷ்யர்களுக்கு அந்த ஆச்சாரியராகிய குருவானவர் விப்ரர்களை 1 வருஷம் பரீட்சிக்க வேண்டும், ராஜ வைஷ்யர்களை 3 வருஷங்கள் பரீட்சிக்க வேண்டும், 4ஆம் வர்ணத்தவர்களை 8 வருஷம் சோதனை செய்து அதன் பின்புதான் தீட்சையை தர வேண்டும். அந்த அக்னிகாரியம் செய்து சிஷ்யனுக்காக குருவானவர் தேவனிடத்திலே சுவாமியிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். எப்படி என்றால் பஞ்ச அதிகரணஸ்த சிவபாவனான் வரும். அது கேட்கிறார். பகவன்னு தேகம் ஆவிஷ்ய மதீயம் அனுகம்பயா அனுகிரக துவயா காரியாக சிஷ்யானாம் பாவிதாத்மனாம் என்று தன்னுடைய உடம்புல இருந்துட்டு இந்த சிஷ்யர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு சுவாமிகிட்ட விஜாபனம் பண்ணி அதற்கப்புறம் அனுகியம் வாங்கிண்டு அனுமதி வாங்கிண்டு இவர் இந்த தீட்சையை செய்ய வேண்டும். அதே போல் விப்ரர்களுக்கு உரிய விதானத்தினால 4ஆம் வர்ணத்தவரை தீட்சித்த அதற்குண்டான தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார். சூத்ரமிகி தீட்சயித்வாத்து விதானேனவா அக்ரஜன்மனஹ சோபி சூத்ரத்வம் ஆப்னோதி தீக்ஷாதானாத்து நசம்சஜஹ. இப்படிப்பட்ட மாற்றி செய்தால் அதை செய்த ஆச்சாரியரானவருக்கு சூத்ரத்துவம் வந்துவிடுகிறது என்று கூறுகிறது. இப்படியாக பல விஷயங்களை அறிந்து புரிந்து அண்ணா சொன்னது போல தெளிந்து அந்த பாவனையில் மந்திரம் கிரியை பாவனை 3ம் ஒரு சேர நடக்க வேண்டும். மந்திரத்தை வாயால் சொல்லிண்டு மனசு எங்கேயோ போயிண்டு கிரியை ஏதோ செஞ்சுன்னு இருக்கக்கூடாது. மந்திர கிரியை பாவனா 3மே ஒரு சேர நடக்கணும்.
அப்படிப்பட்ட இந்த தீட்சையிலே சாந்தி வித்யா பிரதிஷ்டா கலைகளுடைய சிஷ்ய தேகத்திலிருந்து எடுத்து சூத்திர தேகத்தில் சம்யோதனம் பண்ணக்கூடிய கிரமத்தை பற்றி சிறிது பார்ப்போம். அந்த கலைகள் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கிவிட்டு அதன் பிறகு செல்லலாம் என்று நினைக்கிறேன். சாந்தியதீத கலா சாந்தியாக ச வாக்கு மானசயோர் அத்தீதா சா சிவாத்மிகா சாந்தியதீதேதி சம்பிரோக்தா சச்சிதானந்த ரூபிணி. இந்த பிரமாணங்கள் எல்லாமே அண்ணா எழுதிய சைவவசன நிர்வச்சனத்திலேருந்து தான் எடுத்துட்டேன். எந்த கலையானது சாந்தியாக சாந்தி முன் சொன்னவர் வந்துட்டு சாந்தி கலைக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன், பிரதிஷ்டா கலைக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன் விவரங்களை. சாந்தி கலை சாந்தியாக சாந்தியை காட்டிலும் வாங் மானசயோகோ வாக்கு மனங்களுக்கு காட்டிலும் அதீதா கடந்து உள்ளதோ சா அந்த சச்சிதானந்த ரூபிணி சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் வடிவுடைய சிவாத்மிகா சிவமயமான கலை சாந்தியதீதா இதி சாந்தியதீத கலை என்று சம்பிரோக்தா நன்கு சொல்லப்படுகிறாள். அடுத்ததாக சாந்தி கலை சர்வதுக்க பிரசமனம் யயாஸ்ய குருதே ஹரஹ சா சாந்தி தத் பதஞ்சேத்தி தத் குருவன்னு சோபி சாந்திமான். ஹரஹ ஹரனாகிய சிவபெருமான் யயா எந்த கலையினால் அஸ்ய ஜீவாத்மாவினுடைய சர்வ துக்க பிரசமனம் அனைத்து விதமான துக்கங்களின் நிவர்த்தியையும் குருதே செய்கிறாரோ சா அந்த சாந்தி கலை அதன் மூலமாக செய்கிறார். அந்த சாந்தி கலை தத் பதம் ச அந்த பதத்தை குருதே செய்கிறது, பதத்திற்கு வழிவகுக்கிறது. சஹ அபி சோபி அந்த அப்பேற்பட்ட சிவபெருமானும் தத்து முக்தியை அந்த ஆத்மாவிற்கு முக்தியை குருவன்னு செய்து கொண்டு சாந்திமான் இதி சாந்தியை உடையவராக விளங்குகிறார். இது சாந்தி கலைக்கு உண்டான ஸ்லோகம். அடுத்ததாக வித்யா கலை தியக்த்வா ஆத்மகம்ய விஷயம் யயா ஞானம் ததாத்யனோஹோ சா வித்யாஸ்தானம் அப்யஸ்ய வித்யேஷஸ்ச ததீஸ்வரஹ. அஸ்ய அந்த அனோஹோ ஜீவாத்மாவிற்கு யா எந்த வித்யா கலையானது ஆத்மகம்ய விஷயம் இந்த ஜீவாத்மாவானது நமது மணிவாசக பிறகு சொல்வது போல புல்லாகி பூடாகி என்று பல பிறப்புகள், அந்த பிறப்புகள் இல்லாத இதுக்கு வந்திருக்கக்கூடிய விஷய ஞானம் தான் அடைந்த விஷயங்களை தியக்துவா தள்ளுபடி செய்துவிட்டு ஜீவாத்மா அடைந்த விஷயங்களை தள்ளுபடி செய்துவிட்டு ஞானம் ததாதி சிவஞானத்தை கொடுக்கிறதோ சா அந்த வித்யா கலை வித்யாஸ்தானம் சிவ வித்யைகளின் இருப்பிடமாக விளங்குகிறது. அப்பி மேலும் தத்து வித்யேஷஸ்ச அந்த வித்யைகளுக்கு தலைவராக விளங்கக்கூடியவரும் சிவபெருமானே. அஷ்டாதசானாமேத்தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூலபானத்தை கருத்தா சொல்லிட்டு சொல்றது. அடுத்ததாக பிரதிஷ்டா கலை விவருத்தஸ்ய கதிர்பூயஹ யாஹி அப்ரத்யவ லக்ஷணா நிக்ஷிப்யதே பிரதிஷ்டா சா ஸ்தானம் தத்வாம்ச தத்பதிஹி. எந்த பிரதிஷ்டா கலையானது விவருத்தஸ்ய திரும்பிய ஆத்மா அந்த கலையிலேருந்து இந்த கலைக்கு வருது, அதுலேருந்து திரும்புது இதுக்கு. பூயக மீண்டும் அதுலேருந்து மேலே வந்துட்டு திருப்பி அங்கே போகக்கூடாது. அப்ரத்யவ லக்ஷணா நழுவாத லக்ஷண கதிஹி நிலை
யயா நிக்ஷிப்யதே எந்த கலையினால் நிலைநிறுத்தப்படுகிறதோ சா அது பிரதிஷ்டா கலை. தத்து ஸ்தானம் ச அது பிரதிஷ்டாக்களின் இருப்பிடமாகும் அதுவே. தத்வானு பதிஹி அதை உடையவர் பதியாகிய பரமேஸ்வரர் அல்லவா. முக்தி அடைந்த ஆத்மாவை அதே நிலையில் நிலைநிறுத்துவது பிரதிஷ்டா கலை. அங்கே இருந்துட்டு இவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் நம்ம பதியாகிய பரமேஸ்வரன் தான். அடுத்ததாக நிவர்த்தி கலா. நிவர்த்தகதி பூதானி யயா சாஸ்ய நிவர்த்திகா நிவர்த்திரித்தி தத் ஸ்தானம் தத்ரேஷோபி நிவர்த்திமானு. யயா எந்த கலையினால் பூதானி ஜீவாத்மாக்கள் நிர்வர்த்தகதி தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார்களோ, சுந்தரமூர்த்தி சாமிகள் தடுத்து ஆட்கொண்டபடி எல்லா ஆன்மாக்களும் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அந்த கலையினால் முக்தி அடைகிறார்களோ சா நிவர்த்தி கலா அந்த கலையின் மூலமாக அதற்குண்டான எல்லாத்தையும் கொடுத்து தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் கொடுத்து அனுபவித்து போதும் இதுக்கு மேலே வேணான்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி எடுக்கிறார் இல்லையா. அந்த நிவர்த்தி கலை தடுக்கக்கூடியதாக உள்ளது. தத்து ஸ்தானம் அந்த இடம் நிவர்த்திஹி இதி நிவர்த்தி என்பதாகும். தத்ர அந்த நிவர்த்தி ஸ்தானத்தில் அஸ்ய ஆத்மாவிற்கு ஈஷோபி சிவபெருமானும் நிவர்த்திமானு நிவர்த்தியை தான் நிவர்த்தி உடையவராக இருந்துண்டு இவனுக்காக அவனுக்கு அளிப்பவராக முக்தியை உடையவராக முக்தி அளிப்பவராக இருக்கிறார். இப்படியாக இந்த கலைகளை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ கலைகளுடைய சம்யோஜனத்தை பார்ப்போம். ததனு சாந்திகலாம் ஓம் ஹ்யைம் சாந்திகலாஜி நமஹ இதி அவலோக்கிய இதி அவலோகயேத் சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா தத்துவானி. இந்த 3 தத்துவங்கள் சதாசிவா இது இந்த தத்துவங்கள் 3 ஆயிடுச்சுன்னா அப்புறமா சதாசிவ புவனம் அது 1. சிகண்டி ஸ்ரீகண்ட திரிமூர்த்தி ஏகருத்ர ஏகநேத்திர சிவோத்தம சூக்ஷ்ம அனந்த ஆக்கிய அந்நிய அஷ்டோ ஈஸ்வர தத்துவ புவனானி. இந்த 8 ஈஸ்வர தத்துவ புவனங்கள். சதாசிவன்றது சதாசிவ தத்துவ புவனம். இந்த 8 ஈஸ்வர தத்துவ புவனங்கள். அடுத்ததாக மனோன்மணி சர்வபூததமனி பலப்பிரமதனி பலவிகரணி கலவிகரணி காளி ரௌத்ரி ஜேஷ்டா வாமாக்கியானி நவ சுத்த வித்யா தத்துவ புவனானி. இது சுத்த வித்யா தத்துவ சுத்த வித்யா தத்துவத்தை சேர்ந்த புவனங்கள். இப்படியாக இதில் புவனங்கள் 18. தத்துவம்னா என்னன்னா தத்தோபாவக தத்துவம். தத்து தத்து தத்தகான்னு சப்தம். அது உண்மை அதனுடைய பாவம் தத்துவமசின்னு சொல்கிறோம் இல்லையா மகா வாக்கியங்கள். அதுபோல் உண்மையினுடைய நிலைக்கு தத்துவம் என்று பெயர். இதில் 3 தத்துவங்கள். புவனங்கள் 18. அடுத்ததாக க க கா வர்ணாக கவர்க்கத்தில் முதல் 3 எழுத்துக்கள் அங்கே வர்ணங்களாக இருக்கிறது. அடுத்ததாக முதல்ல ஓம் என்கிற ஓங்காரம் போயிடுத்து பதமந்திரத்தில் சாந்தி கலையில். இங்கே வியோம வியாபினே வியோமரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அனாஸ்ரிதாய துருவாய சாஸ்வதாய யோகபீட சம்ஸ்திதாய நித்தியம் யோகினே தியானாகாராய என்று 12 பதங்கள். அடுத்ததாக ஓம் ஹேம் ஹைம் புருஷ கவச்சோ மந்திரோ கவச்ச மந்திரமும் தத்புருஷ மந்திரமும் கவச்ச மந்திரமும் இங்கே 2 மந்திரங்கள். அடுத்ததாக பிந்து யகாரோ பீஜே. இங்கே பிந்துவும் யகாரமும் பீஜமாக இருக்குது. மொத்தமாக இங்கே பார்த்துடலாம். இதை போன இதில் சாந்தி கலையில் இதுக்கு முன்னாடி நாதம் வந்திருக்கணும். நாத பிந்து நாத இது அகார உகார மகார
பிந்து நாதம் இந்த ஐந்தினுடைய எழுத்துக்கள், இந்த ஐந்தும். அடுத்ததாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய இவைகளுடைய பீஜங்களான லம் ரம் நெருப்பு லம் வம் ரம் யம் ஹம் இதுதான் வந்துட்டு அங்கே வரச்சே வந்துட்டு பிந்து ஹகாரம் லேர அப்படிலாம் வந்து வரும் இங்கே வார்த்தை. பிந்து யகாரு பீஜே இந்த யகாரமானது வாயுவாத்மகமானது. அதில் வந்த அகார உகாரம் அகாரம் போச்சுன்னா பிந்து இருக்கு இல்லையா, அந்த பிந்து இது பிந்து யகாரு பீஜங்களாக இருக்கிறது. அதுபோல அந்த 10 வந்து ஒரு கலையில ரெண்டா பிரித்து கொடுக்குறார் சுவாமி. அதுபோல் மந்திரங்கள்லையும் எல்லாத்துலேயும் 2 மந்திரங்களும், சாந்தி தீர்த்தங்களில் 3 மந்திரங்களும் இருக்கு. சப் பிரம்மாங்க சிவசாஸ்திரே சம்ஹிதேத்யபிதீகத்தை என்று அந்த சம்ஹிதா மந்திரங்களை சிவமந்திரத்திலையும் சேர்த்து அதை வந்து பிரித்து கொடுக்குறாரு. அடுத்ததாக அதில் எல்லாம் 2 வரும். நம்ம உடம்புல வந்து 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அதில் ரொம்ப 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 முக்கியமானது வந்துட்டு 10, அதில் முக்கியமானது 3. இந்த 10ல் வந்துட்டு மேலேருந்து வரிசையாக 2 குஹு சங்கினி அலம் புஷா யஷா பூஷா ஹஸ்திஜிஹ்வா சுஷும்னா காந்தாரி இடா பிங்களா என்று இதில் வந்துட்டு இந்த 3வது 4வது இருக்கக்கூடிய நாடிகள். இதில் அடுத்ததாக 10 வாயுக்கள். பிந்து யகாரு பீஜே அலம் புஷா யஷா நாட்யு கிருக்கர கூர்மோ வாயு. இதில் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருக்கரன் தேவதத்தன் தனஞ்சன் என்று பிராணன்கள் 10 பிராணங்கள் தச பிராணான்னு சொல்கிறது. அதில் பிராணவாயுவானது முக்கிய பிராணன் என்று சொல்லப்படும். இது வந்து ஒவ்வொரு ஹிருதி பிராணம் குதேபானகன்னு சொல்லிட்டு எது ஸ்தானங்கள் சொல்லப்படுகிறது. யான சர்வசரீரக உதான கண்டவாஜுச்ச சமானோ நாபிதேசிக சொல்லிட்டு இதே போல் நாகாக்கிய வாக்துவாரிய நாகாக்கியாத்தகன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. யார் யார் எங்கே இருக்கா அவளால் என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு இந்த 10 வந்து நம்ம உடம்புல வந்துட்டு நாம் தினம் பிராணாகுதி கொடுக்குறோம். அதனால தான் வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு பராண போஜனம் கூடாது, சேஷங்கள் கூடாது. ஏன் சொல்கிறான்னா இந்த பிராணாகுதியை கொடுத்துட்டு கடைசியாக பிரம்மணே சுவாகா என்று நமது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவிய பரபிரம்மத்திற்கு அங்குஷ்ட மாத்திர புருஷாக அங்குஷ்டஞ்ச சமாஷ்ட ஈஷ சர்வ ஜெகதா பிரபு பீனாதி விஸ்வபுக்கு உலகத்துக்கு உணவை அளித்தும் தான் பிரீத்தி அடைவார். சம்ஹார காலத்தில் உலகத்தை தானே சாப்பிட்டும் பிரீத்தி அடைவார். அப்படிப்பட்ட நம்ம ஹிருதயத்தில் இருக்க ஆத்மாவுக்கு நாம் வந்துட்டு பிராணாவதி கொடுத்து கடைசியாக பிரம்மார்ப்பணம் பண்ணுறதுனால தான் நாம் வந்துட்டு இதை போல் எல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாமே. அதில் ஹிருதயத்தில் பிராணன் அபானம் தெரியும், வியானம் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு, உதாரண கண்டத்தில் இருக்குது, சமான நாபியில் இருக்குது. இதே போல் கிருக்கரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயவாலாம் விஜృంభணம் கோஷணம் உன்மீலனம் பிரகோபனம் உத்காரம் அதரத்தை வந்து ஸ்பந்தனம் பண்ணுறது, நேத்திர காத்திர கண்ணை திறக்கிறது, கண்ணை மூடுறது, கண் சிமிட்டுறது, உடம்பு வந்து நமக்கு சிலிர்க்கிறது. இதே மாதிரி நேரத்தெல்லாம் வந்துட்டு அவெல்லாம் வந்துட்டு சொல்கிறா. ஸ்பந்தகத்தியதரம் பக்தரம் நேத்திர காத்திர பிரகம்பனக உத்வேஜகத்தி மர்மாணி உதானக நான் உதானோ நாம மாறுதா என்று ஸ்லோகம் ரொம்ப பெருசாக போயின்ட்டுருக்கு. இதே போல் நம்ம சாப்பிட்டது குடிக்கிறது இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சமப்படுத்துறது, நமக்கு மயிர்கூச்சரியை செய்வது, கோபம் வரச்சே வருது, நடக்கிறச்சே வருது, இதே போல் வெளிப்படுற மற்ற காத்துக்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு ரெண்டு ரெண்டா நம்ம வந்து எல்லா கலைகளையும் பிரித்து கொடுத்துருக்கா சுவாமி. அதில் ஒரு கலைகளும் ஒரு 2 பிராணன்கள். பிராணஸ்து பிரசமவாயுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகார்த்தம் சொல்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா பிரயாணம் குருத்தே யஸ்மாத்து தஸ்மாத்து பிராணஹ பிரகீர்த்திதா. ஒரு இடமா இருக்கிறது இல்லை, மாற்றி மாற்றி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிரயாணம் குருத்தே யஸ்மாத்து பிராணஹ தஸ்மாத்து பிராணஹ பிரகீர்த்திதா என்று
அந்த பிராணவாயுக்கு சொல்லி முடிக்கிறாரு. இப்படியாக இந்த 10 வாயுக்களில் இந்த இடத்துல வந்துட்டு 2 வாயுவை சொன்னார். கிருக்கர கூர்மம் அந்த வாயு. அடுத்ததாக துவக்கு பாணி இந்திரியே, தோலும் கைகளும் இங்கே இந்திரியங்களாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஸ்பர்ஷக விஷயாக, இது வாயு தத்துவம், இதுக்கு ஸ்பர்ஷம் தான் பிரதான விஷயமா இருக்கு. அதனுடைய குணமானது 2 குணங்கள், ஸ்பர்ஷம் சப்தம் 2 குணங்கள் கொண்டதாக இருக்கு. பொதுவாக 3 அவஸ்தை தான் மற்ற சாஸ்திரங்கள் பேசுது. நமக்கு பஞ்சாவஸ்தா சொல்லுது. ஜாகிரது, சொப்ன, சுஷுப்தி, துரியம், துரியாதித் என்று பஞ்சாவஸ்தா நமக்கு சொல்லியிருக்கு. அதில் இங்கே 4வது அவஸ்தை இது துரியாவஸ்தா. இந்த மண்டலமானது ஷட்கோணம், நிறமானது கிருஷ்ணம், கிருஷ்ண மண்டலம். இதுக்கு காரணேஸ்வரராக சிவபெருமான் ஈஸ்வரர் மகேஸ்வரர் இருக்கார். இப்படி அனைத்தும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த சாந்தி கலையை பாவனை பண்ணி ஓம் ஹீம் சாந்தி கலாஜி நமஹ இதி அங்கே கிரந்தி கல்பனை சொல்லியிருப்பார். முதல்லையே அந்த நெத்திலிருந்து கழுத்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த லலாட்டாத்து கலாந்த பிரதேசே சந்தாடிய, அங்கே தட்டி பூரக விருத்தியா, பூரகம் நிறைய செய்து சம்ஹார முத்ரையா சங்கிருஹ்ய, அந்த சம்ஹார முத்ரை என்ன முத்ராலட்சம் என்ன சொல்லுதுன்னா அச்ச சம்ஹாரிணி கனிஷ்டாத்யங்குலி சதுஷ்டயானாம் அங்குஷ்ட மூலே கிரமேண சம்யோஜனாத்மிகா கிருஹ்ய சந்நிதோ பதி. எதை நாம் எடுக்க போகிறோமோ அந்த சந்நிதியில் நாம் அதை காட்டணும். கனிஷ்ட முதலியே இந்த விரல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக கட்டவர்களுடைய அடிபாகத்தை தொட்டுன்னு வரணும். அப்படியே இது மேலே வந்துடணும். இது சம்ஹார முத்ரா. பிரம்மாதி காரண தியாக்கிரமேன்னு வச்சு இதுதான் சஜ்ஜோ ஜாதாதி மந்திரம். பிரம்ம விஷ்ணுருத்ர ஈஸ்வர சதாசிவ காரண தியாகத்துக்கு இது காட்டுறது சம்ஹார முத்ரை. அந்த சம்ஹாரணி முதிரையை காமிச்சு அதனால் அதை அந்த எடுத்து அடுத்ததாக சாந்தி கலாஜி நமஹ இத்தி முகசூத்திரத்தில் அந்த நெத்திலேருந்து கற்றுக்கக்கூடிய அந்த முகசூத்திரம் பேர் அந்த இடத்துல அதை சேர்க்க வேண்டியது. அதன் பிறகு அதற்கு பூஜை. ஓம் ஹே சாந்தி கலாஜி நமஹ என்ற பூஜை. அவகுண்டனம் அதை காப்பாற்றுவதற்காக அது அவகுண்டனம் பண்ண வேண்டியது. அதன் பிறகு சன்னிதான ஆகுதி திரைகள் ஜுகுயாத், அது அங்கு சாநித்தியமாக இருப்பதற்காக 3 ஆகுதி ஓம் ஹே சாந்தி கலாஜி ஸ்வாஹா என்று 3 ஆகுதிகள் அளிக்க வேண்டியது. அடுத்ததாக வித்யா கலா சம்யோஜனம். ஓம் ஹ்ரூம் வித்யா கலாஜி நமஹ இதி அவலோகயேத், அதனுடைய மந்திரம். இது எல்லாமே சிவபீஜம் ஆத்மபீஜம் எல்லாமே ஹகாரம், ஆகாஷ பீஜமும் ஹகாரம். அதனால் பொதுவாக இங்கே ஹகாரம் இருக்குது. இந்த இதுக்கு உண்டானது யகாரம். எதுக்கு? சாந்தி கலைக்கு. அடுத்ததாக வித்யா கலைக்கு ரேபம், அது அக்னி பிரதானம் இல்லையா, அதெல்லாம் ரேபம். அதை சேர்ந்து அதனுடைய நமக்கு சிகாவனுடைய இதுவும் சேர்ந்து ஓம் ஹ்ரூம் என்று ஆயிடுத்து அந்த பீஜம். ஓம் ஹ்ரூம் வித்யா கலாஜி நிர்வகித்து அதை பார்த்து அதன் உள்ள இருக்கக்கூடியது என்னென்ன புவனங்கள் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போதே இது உள்ள தத்துவ புவன வர்ண பதம் சொல்லிட்டு அந்தேஷில் வரும். இங்கே மந்திர பதவர்ண புவன தத்துவன்ற இந்த சிருஷ்டி கிரமத்தில் வரும். அதில் சம்ஹார கிரமத்தில் தத்துவ புவன வர்ண பதமந்திர கன்பிதாயின்னு வரணும். அதில் அதை தவிர என்னென்ன இருக்குன்றதை இவன் அந்த பண்ணி பழகி இங்கே குருநாதர் இது அத்தனையும் கண்ணமுன்னு சொல்லிட்டே இருப்பார். புஸ்தகமே பார்க்க மாட்டார். சாந்திகள் இத்தனை புவனம் இருக்குது, பேரை கூட சொல்லுவார். சிவஸ்ரீ சபார்த்த சிவாச்சாரிய அவர்கள் அந்த பேரை கூட சேர்த்து சொல்லுவார். தத்துவங்கள் என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லுவார். அதே போல் ஜனம் சொல்லி அதை நமக்கு மனசில் அவகாகப்படுத்திட்டு சொல்கிறது. இங்கே என்னென்ன இருக்குன்னா மாயை, மாயா, கால, நிகதி, கலா, வித்யா, ராக, புருஷ, தத்துவானி சப்த, இந்த 7 தத்துவங்கள். அடுத்ததாக புவனங்கள். அங்குஷ்ட மாத்திர புவன, ஈசான, ஏகபிங்க, ஏகேக்ஷண, உத்பவ, பவ, வாமதேவ, மகாதேஜசா இதி மாயை கலையில்
மாயா தத்துவத்தில் 8. அடுத்தது சிகேத ஏகவீர கால பஞ்சாந்தக சூரவ் இவெல்லாம் வந்து காலத்தில் இருக்கா. யாரு? சிகதவும் ஏக வீரர்களும் கால தத்துவத்தில் இருக்கா. பஞ்சாந்தகரும் சூரரும் நிகழ்ச்சி தத்துவத்தில் இருக்கா. அடுத்தது சம்வர்த்த ஜோதிஷி கலாஜாம் கலா தத்துவத்தில் சம்வர்த்தரும் ஜோதிஷி புவனங்களும் இருக்கு. அடுத்ததாக சண்டரும் குரோதரும் சண்ட குரோதம் வித்யா கலையில் வித்யாயாம் ஏகசிவ அனந்த அஜ உமாபதி பிரச்சண்டாக்கியானி ராகதத்துவ புவனானி பஞ்ச. இது ராகதத்துவத்தை சார்ந்த புவனங்கள் 5. ஏகவீர ஈசான பவ உக்ர பீம வாமாக்கியானி ஷட்டு. இந்த 6 வந்துட்டு புருஷ தத்துவத்தை சார்ந்த புவனங்கள். இப்படியாக 27 புவனங்கள் வந்து இந்த வித்யா கலையில் இருக்கக்கூடிய புவனங்களாக இருக்கு. இது வந்துட்டு ருத்ரை சமான நாமானி. ருத்ரஹா என்றால் ருக் துக்கம் துக்கஹேதுருவா தத்து திராவகதி நகா பிரபு ருத்ரகி துஷ்யத்தே சத்பிஹி சிவஹ பரமகாரணஹ. சிவபெருமானே எல்லா காரணங்களுக்கும் பரமகாரணமாகிய சிவபெருமானே ருத்ரனாக விளங்குகிறார். ருக்கு என்றால் துக்கம் அல்லது துக்கத்திற்கு உண்டான காரணிகள். தத்து திராவகதி அவைகளை நம்மை விட்டு ஓடச் செய்கிறார், நழுவச் செய்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் ருத்ரகித்யுஷ்யத்தே சத்பிஹி சத்துக்களாகிய சாதுக்களாலே ருத்ரஹா என்று போற்றப்படுகிறார். யார் என்றால் அவர் பரமகாரனாகிய சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட ருத்ரனுக்கு சமானமான பெயரை உடைய புவனங்கள். இப்படியாக 27 புவனங்கள் ஆச்சு. அடுத்ததாக எழுத்துக்கள் க ங ச ச ஜ ஜ ஞ வர்ணாக சப்த. இந்த 7 எழுத்துக்கள் அங்கே இருக்கிறது. அடுத்ததாக பதங்கள் ஓம் நம சிவாய சர்வபிரபவே சிவாய ஈசானமூர்தாய தத்புருஷவக்திராய அகோர ஹிருதயாய வாமதேவ குஹ்யாய சத்யோஜாத்தமூர்த்தஜே ஓம் நமோ நமஹ குஹ்யாதி குஹ்யாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருத்தாய. பாடவேத நிறைய இருக்கு. சர்வ யோகாதிகிருத்தாய சர்வ வித்யாதிபாய ஜியோதி ரூபாய பரமேஸ்வர பராஜ அச்சேதனா சேத்தன வியோமின் வியோமின்னு இதி ஏகவிம்சதி பதானி. 21 பதங்கள் பதமந்திரம் அங்கே உள்ளது. அடுத்ததாக அகோர மந்திரமும் சிகா மந்திரமும் ஓம் ஹும் ஹூம் அகோர சிகே மந்திரவ் ம ரவ் பீஜே. அந்த சொன்ன அகார உகார மகாரத்தில் மகாரம் இங்கே பீஜமாக இருக்கு. அக்னி பீஜமான ரேபம் பீஜமாக இருக்கு. இப்படியாக மகாரமும் ரேபமும் பீஜமாக இருக்கு இங்கே. அடுத்ததாக நாடிகள் 2 பூஷா என்ற நாடியும் ஹஸ்தி ஜிஹ்வா என்ற நாடி இங்கே இருக்கு. பூஷா ஹஸ்தி ஜிஹ்வா நாடியோ வியான நாகோ வாயு. வியானனும் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்க வியானனும் நாகனும் இங்கே வாயுக்களாக இங்கே விளங்குகிறார்கள். அடுத்ததாக இந்திரியங்கள் என்னென்னா பாதமும் கண்ணும். பாத சக்ஷுஷி இந்திரியே. விஷயம் என்னென்னா இங்கே ரூபம் பிரதானமான விஷயமா இருக்குது. இதற்கு குணங்கள் 3 குணங்கள். ரூபம் ஸ்பர்ஷ சப்தம் அதுக்கு அக்னிக்கு. ரூப ஸ்பர்ஷ சப்தாக குணாக. திரிகோணம் இதனுடைய ஆகாரம் திரிகோணாகாரமாக இருக்குது. இதனுடைய மண்டலம். அடுத்ததாக அது சிவந்த உடையதாக இருக்குது. ரத்தம் சுஷுப்தி அவஸ்தா. இந்த ஆன்மா வந்து புரூமத்தியத்தில் இருக்கிறதே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும். கழுத்தில் இருக்கிறச்சே வந்துட்டு சொப்னாவஸ்தையில் இருக்கும். ஹிருதயத்தில் இருக்கிறச்சே சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கும். நாபி பகுதியில் இருக்கிறச்சே வந்து துரியமாக இருக்கும். அதுக்கும் கீழே போகிறச்சே துரியாத்தீத்தத்தில் இருக்கும். இந்த நிலைகள் அதில் வந்து இங்கே வந்து சுஷுப்தி அவஸ்தா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹிருதயஸ்தானத்தில் இருக்கச்சே வரக்கூடிய அவஸ்தை. அது அந்த அவஸ்தையில் இருக்குது இந்த இடம். ருத்ரஹ காரணேஷக. இதற்கு காரணாதிபதியாக காரணேஸ்வரராக ருத்ரன் வீற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட அனைத்தும் உள்ளடக்கியதான வித்யா கலையை நன்கு சிந்தனை செய்து ஓம் ஹுரும் வித்யா கலாயி ஹும்பட்டு இத்தி புஷ்பேன அஸ்திரேன.
கண்டது அஸ்திரத்தினால ஏதோ தட்டிடக்கூடாது, புஷ்பத்தினால தட்டணும். அதை அஸ்திரத்தினால உடம்புல வந்துட்டு தட்டி அதை எடுத்துன்னு போய் கலாத்து நாபியந்தே சந்தாடிய கழுத்திலேருந்து நாபி பகுதி உள்பட்ட பகுதியில் தாடனம் பண்ணிட்டு சம்ஹார முதிரையா முன் சொன்ன சம்ஹார முதிரையை காமிச்சு பூரகத்தை செய்து அதை வெளிக்கொணர்ந்து ஓம் ஹ்ரூ வித்யா கலாஜி நமஹ இதி அந்த சிஷ்யனுடைய சூத்திர தேகத்தில் அங்கே அதே ஸ்தானத்தில் வைக்கணும். கலசூத்திரே சம்யோஜ்ய எதையோ கொண்டு போய் எங்கேயோ வைக்கக்கூடாது. அபியர்ச்சிய அதற்கு ஓம் ஹ்ரூ வித்யா கலாயம் என்று பூஜை செய்து ஆவேஷ்டிய அதை சுற்றி சுவாகாந்தம் அதுக்கு ஓம் ஹ்ரூ வித்யா கலாஜி சுவாகான்னு சொல்லிட்டு சன்னிதானத்திற்கான ஆகுதி 3 ஆகுதிகளை கொடுக்க வேண்டியது. அடுத்ததாக பிரதிஷ்டா கலா சம்யோதன கிரமஹ ததனு ஓம் ஹ்வீம் பிரதிஷ்டா கலாஜி நமஹ இதி அவலோகயேத். அதை பார்ப்பதற்கு வீக்ஷா நாம சிவேக்ஷணம் ரவிதிருஷா சுஷ்கம் பவேத் வன்னிதிருக்கு தக்தம் சோமதிருஷா சுதா ப்ளுதிகிருதி தத்பூர்த்தஜே புரோக்ஷணம் தத்வஸ்து ஸ்தித ஜீவசக்தி கடனா சம்பாதனம் தாடனம் பஷாத் சுவாமி பரிகிரகே விமலதா ஹேது கிலாபியுக்ஷணம் என்று வீக்ஷணங்களுக்கு விளக்கத்தை கூறுகிறார். வீக்ஷணம் மூலமந்திரேன புரோக்ஷணம் சாஸ்திரமந்திரத்தः தாடனம் சாஸ்திரமந்திரேன வர்மனாபியுக்ஷணம் பவதி. அதற்குண்டான மந்திரங்களை கூறுகிறார். வீக்ஷணம் என்பது என்னவென்றால் இங்கே பார்ப்பது. இங்கே ஞஸ்த மூலேன சக்ஷுஷான்னு சொல்வார். ஞஸ்தஹ மூலஹ யஸ்ய தத் ஞஸ்த மூலஹ கண்ணில் வைப்பது. எதை வைக்கிறார்? மூல மந்திரத்தை கண்ணில் வைக்கிறார். ஞஸ்தஹ மூலஹ யஸ்ய தத் தேன ஞஸ்த மூலேன சக்ஷுஷா. அதனால் பார்க்குறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அங்கே சிவபெருமான் கண்ணில் வச்சதுனால சிவபெருமானே பார்க்குறதா அது. அந்த ஒரு கண்ணாலேயே சிவபெருமான் கண்ணால் பார்க்குறதுனால மூணு கண்ணுடைய செயல்பாடும் ஒரு கண்ணாலேயே அங்கே நடக்குது. அது வீக்ஷணம். வீக்ஷானாம சிவேக்ஷணம். அப்போ அவருடைய 3 கண்கள் அவரிடமிருந்து ஒளியை வாங்கி கொண்டு ஒளிர்கின்ற கண்கள். நத்தத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அவருடைய ஒளியில் அங்கேருந்து ஒளி வாங்கிட்டு அங்கேருந்து வாங்க சார்ஜ் போட்டுன்னு இவெல்லாம் ஒளிர் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஒளின்ற பேரில் இருக்காளோ அவெல்லாம் சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் ஆன்மா இப்படி எது இருக்கும் எதாவது ஒளி இருக்கிறது எல்லாமே அங்கேருந்து தான். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அங்கே போயாச்சுன்னா ந தத் பாசயதி சூரிய ந சசாங்க ந பாவக எத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம என்று பிரார்த்தனை. இப்படியாக அவரால் பார்க்கப்படுகிறது. அவர் பார்க்கறதுனால 3 கண்ணும் பார்க்குதுங்க. ரவிதிருஷா சுஷ்கம் பவேத்து. அவருடைய சூரிய பார்வையினால அதில் இருக்கக்கூடிய பாசங்கள் அனைத்துமே அங்கே உலர்ந்து போகின்றது. அடுத்ததாக வன்னிதிற்கு தக்தம். அக்னி பார்வையினால அவை எரிக்கப்பட்டவைகளாக ஆகின்றன, பொசுக்கப்பட்டவைகளாக ஆகின்றன. வன்னிதிற்கு அதாவது எரிப்பது பொசுக்கிறது. இங்கே வந்துட்டு அண்ணா சொல்வா இங்கே வந்து எரிப்பதில் பொசுக்கிறதுங்க பாப்ப பஞ்சம் பொசுக்கிறது. ஏன்னா எரிச்சா அதில் வந்து சாம்பலோ அல்லது அஸ்தியதோன்னு மீறும். பொசுக்கெல்லாம் அது எதுவுமே மீறாது. உதாரணத்துக்கு நம்ம முடி பொசுங்குதுன்னா எதா இருக்குமோ மீறுமா? அங்கே அதே வாயன தர்மா பிரஜ்வால் தான் சஷ்பானி நாங்கார நபஸ்மனு சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்து மிஞ்சாது. அதே போல் அந்த அக்னி பார்வையினால எல்லாம் பொசுக்கப்படுகிறது. அதன் பிறகு சோமதிருஷா சுதா புலுதுகிருத்திகி இதுக்கு வந்து அமுத மழையானது செய்யப்படுகிறது சந்திரனுடைய சோமகிரணத்தினால. தத் பூர்த்தையே புரோக்ஷணம். இதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதாக அந்த புரோக்ஷணமானது உருவாகிறது. வீக்ஷணம் புரோக்ஷணம். அடுத்தது இவ்வளோ கிரியை செஞ்சதுனால அந்த உடம்புக்கு அந்த ஆன்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு இது வரும் இல்லை, ஆயாசம் வருது இல்லையா, அதை போக்குறது. தீட்சையில் கூட வரும்.
பஷ்வர்க்கியம் ஒரு அர்க்கியம் பண்ணி வைக்கணும். அர்க்கியம் பண்ணும்போது என்ன சிஷ்ய ஆப்யாயன சிஷ்ய சிரசி ஆப்யாயனாய அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ண சொல்லி வரும். புரோக்ஷனம் பண்ணும். அதே போல இந்த இடத்துல புரோக்ஷனம் தத் வஸ்துஸ்தித அந்த புரோக்ஷனம் வந்து பூர்த்தி பண்ணுது. தத் வஸ்துஸ்தித ஜீவசக்தி கடனா சம்பாதனம் தாடனம். அந்த வஸ்துவில் இந்த ஜீவசக்தி உள்ளடங்கி போச்சு இல்லையா, அதை தட்டி வைப்பது தாடன கிரியானது. வீக்ஷணம் புரோக்ஷணம் அதோமுகேன பதாகாகர ஹஸ்தத்தலேன புரோக்ஷணம் தாடனம் தர்ஜனியினால். அடுத்ததாக அதோமுகத்தினால அபியூக்ஷணம். ஜீவசக்தி கடனா சம்பாதனம் தாடனம். அதன் பிறகு பஷாத்து சுவாமி பரிகிரகே. சுவாமி ஏற்றுக்கணும்னா அதுக்கு வந்து மலங்கள் இருக்கக்கூடாது. விமலதா ஹேத்து கீழ அது உருவாக்குவது நிர்மலமாக ஆக்குவது அபியூக்ஷணம். இப்படியாக சதுசம்ஸ்காரம் சொல்றதுக்கு சொல்றோம். அதே போல இங்க பார்வையினால அந்த பாவம் முழுக்க வரணும். இங்க பார்க்கறது எங்கேயோ எப்படியா சூத்திரம் வெள்ளையா இருக்கு, அது அங்கே முடிச்சு போட்டிருக்கான், நம்ம வந்து அடையாளம் செய்யறதுக்கோசரம் வந்து குங்குமத்தினால இது லேப்பனம் பண்ணியிருக்கான், அப்படி பார்க்கறது இல்லை. மந்திரம் கிரியை பாவம் மூணும் அங்கே ஒரு சேர வரணும். அப்படியாக அங்கே பார்த்து அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது. அதன் பிறகு சன்னிதான பூஜை பண்ணி ஆவேட்டனம் பண்ணி சன்னிதான ஆகத்திலையும் கொடுக்க வேண்டியது. அடுத்ததாக பிரதிஷ்டா கலை. இதில் நிவர்த்தி அவர் பேச வித்யா முடிச்சிட்டேன். அடுத்ததாக பிரதிஷ்டா கலை. ததனு ஓம் ஹ்வீம் பிரதிஷ்டா கலாஜி நமஹ இதி அவலோகயேத். பார்ப்பதற்கு சொன்னோம் இல்லையா, அது இதில் என்னென்ன இருக்குன்னா பிரகிருதி குண புத்தி அகங்கார மனஹ ஸ்ரோத்ர த்வக்கு சக்ஷு ஜிஹ்வா கிராண வாக்கு பாணி பாத பாயு உபஸ்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த ஆகாஷ வாயு தேஜ பாக்யானி சதுர்விம்சதி தத்வானி. 24 தத்துவங்கள் இங்க இருக்கிறது. அடுத்ததாக இங்க வந்து ஸ்ரீகண்ட புவனும் என்ன உமா புவனமும் இங்க ஸ்ரீகண்ட ஔம. அடுத்ததாக கௌமார வைஷ்ணவ பிராம பைரவ கிருத அகிருத என்று யோக சம்பந்தமான யோகாஷ்டகம் பிரகிருதி குணதத்துவத்திலும் பிரகிருதி குணத்திலும் இந்த யோகாஷ்டகமான இந்த புவனங்கள் இருக்கு. அடுத்ததாக பிராம பிராஜேஷ சௌமிய ஐந்திர காந்தர்வ யாக்ஷ ராட்சச பைசாச்சாக்கியம் தேவயோன்யஷ்டகம் புத்தௌ. புத்தி தத்துவத்தில் தேவயோனிகளான இந்த 8 புவனங்கள் இருக்கு. அடுத்ததாக ஸ்தூலேஸ்வரக அகங்கார தத்துவத்தில் ஸ்தூலேஸ்வரகன்ற புவனங்கள். மனஸ்தத்துவத்தில் ஸ்தலேஸ்வரக மனசி ஸ்தலேஸ்வரராகிய புவனம் மனஸ்தத்துவத்தில் இருக்கு. புத்தி இந்திரிய பஞ்சகத்தில் புத்தியிலையும் இந்திரிய பஞ்சகங்களிலையும் சங்குகர்ணராகிய புவனமானது இருக்கிறது. அடுத்ததாக முதல்ல சொன்னது ஞானேந்திரியங்கள். அடுத்ததாக கர்மேந்திரிய பஞ்சகத்தில் காலஞ்சரன் என்கின்ற புவனம் இருக்கிறது. அடுத்ததாக மண்டலேஸ்வர மாகோட்ட த்விரண்ட சகலண்ட என்கின்ற 4 இது வந்துட்டு தன்மாத்திரைகளாகிய பஞ்சகத்தில் இந்த 4 இருக்கிறது. அடுத்ததாக இப்படியாக 8 7 இந்த 8 ஏவம் அஷ்டகம் அகங்காராதி கந்த தன்மாந்திராத்தேஷு தத்வேஷு. இன்னும் முடியல. இப்படி இந்த 8ஆனது அகங்காரம் முதலிய முதற்கொண்டு கந்தம் முதலிய கந்த
ரச ரூப ஸ்பர்ஷம் முதலிய தன்மாத்திரா பஞ்சக தத்துவங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அடுத்ததாக ஸ்தானுஹு ஸ்வர்ணாக்ஷ ஸ்தானு ஸ்வர்ணாக்ஷ பத்ரகர்ண கோகர்ண மகாலய அவிமுக்த ருத்ரகோட்டி வஸ்திராபத 2 பாட்டம். இந்த 8 வந்துட்டு ஆகாஷ தத்துவத்தில் இது இருக்கு. அடுத்தது பீமேஸ்வர மகேந்திர அட்டஹாச விமலேஸ்வர நகல நாகல குருக்ஷேத்திர கயா என்கின்ற புவனங்கள் 8 புவனங்கள் வாயு தத்துவத்தில் இருக்கு. அடுத்ததாக பைரவ கேதார மகாகால மத்தியமேஸ்வர ஆம்ராத்தகேஸ்வர ஒரு பாட்டம், ஆம்ராதிகேஸ்வரன் ஒரு பாட்டம், ஜல்பேஸ்வர ஸ்ரீசைல ஹரிஷ்சந்திர ஆகிய புவனங்கள் 8 அக்னி தத்துவத்தில் இருக்கு. அடுத்ததாக லகுலீஸ்வர பாரபூதி டிண்டிமுண்டி ஆஷாட புஷ்கர நைமிஷ பிரபாச அமரேஷ இந்த 8 வந்துட்டு அப்தத்துவத்தில் ஜல தத்துவத்தில் இந்த 8 இருக்கு. இப்படியாக 8 7 56 புவனங்களானது இங்கே இருக்கு. இதுவும் ருத்ரைக்கு சமானமான பெயரை கொண்டதாக இருக்கிறது. அடுத்ததாக வர்ணங்கள்ல தட டட ந தத தத ந பப பபம யர லவ சஷ ச ஹ ல க்ஷ வந்து நிவர்த்திகளில் போயிடும். இப்படியாக 24 எழுத்துக்கள் இங்கே இருக்கு. அடுத்ததாக வியாபின்னு அரூபின்னு பிரதம பிரமச்சான் ஒரு பாட்டம், பிரசம ஒரு பாட்டம், தேஜஸ் தேஜः ஜோதிர்ஜோதிஹி அரூப அனக்னேன் ஒரு பாட்டம், அனக்னின் ஒரு பாட்டம், அதூம அபஸ்ம அநாதே நானா நானா தூ 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 ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் ஸ்வஹ அனிதன நிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன்னு மகேஸ்வர மகாதேவ சத்பாவேஸ்வர மகாதேஜः யோகாதிபதே முஞ்ச பிரதம அங்க பிரசம இங்க பிரமத சர்வ என்று 32 பதானி 32 பதங்கள். அதில் மந்திரங்கள் வந்து வாமதேவம் சிரோ மந்திரமும், ஓம் ஹிம் ஹம் வாமதேவ சிரசி மந்த்ரோ, இங்க உ வௌ பீஜே அந்த அகார உகார மகாரத்தில் வந்து இங்கே உகாரம் பீஜமாகவும் ஜலதத்துவமாக இருக்கிறதுனால வகாரம் பீஜமாகவும் சேர்ந்து ஊ வௌ பீஜன்னு சொல்லிட்டு சொல்கிறார். சுஷும்னாவும் காந்தாரியும் இங்கே நாடிகளாக விளங்குகிறது. உதான சமானங்கள் இங்கே வாயுக்களாக விளங்குகிறது. உதான சமானம் வாயு. அடுத்தது பாயு ரசனே இந்திரியே, நமது பாயுவும் நாக்கும் இங்கே இந்திரியங்களாக இருக்கிறது. நம்ம உட்கார இடமும் நாக்கும் இங்கே இந்திரியங்களாக இருக்கிறது. ரசாக்கிய விஷயம் இங்கே முக்கியமானது வந்து ரசந்தான் விஷயமா இருக்கு. இதுக்கு வந்துட்டு குணங்கள் வந்து 4 ஸ்பர்ஷ சப்த ரூப ஸ்பர்ஷ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசரூப ஸ்பர்ஷ சப்த கீழே போனால் அப்படி மேலே இருந்தது அப்படி. இந்த 4 கந்தம் தவிர மீதி 4 குணங்கள் இதுக்கு வந்து நிறம் வந்து சுப்ரம் வெண்மை நிறம். இதனுடைய மண்டலமானது அர்த்தச்சந்திர மண்டலம், சுப்ரம் அர்த்தச்சந்திர மண்டலம். இதனுடைய அவஸ்தை வந்துட்டு ஸ்வப்னமாகிய அவஸ்தை, ஸ்வப்னாவஸ்தா. இதுக்கு காரணேஸ்வரர் மகாவிஷ்ணுவான காரணேஸ்வரர் இருக்காரு. இப்படியாக ஏதைஹி சமேதாம் பிரதிஷ்டா கலாம் அவலோக்கிய, இது அனைத்து உள்ளடக்கி இதாக இருக்கக்கூடிய பிரதிஷ்டாக்களை இவர் பார்க்கும்போது இத்தனை இருக்குன்றது பார்க்கணும். இந்த சம்க்ஷிப்த தீட்சா விஷயத்தில் அந்த மந்திரத்தை பீஜத்தை சொல்லி ஓம்கலாம் நிவர்த்திகளாஜன வைத்து பாருன்னு மொத்தமாக வந்துடும். அப்போ இது அத்தனை மனசில் இருந்ததுன்னா அங்கே வந்துடும். பிரதிஷ்டா கலாம் அவலோக்கிய, அதை பார்த்து ஓம் பிரதிஷ்டா கலாஜி ஓம் பட்டு அதை சிஷ்யனுடைய தேகத்தில் நாபேஹே இடுப்பு கீழே ஜான்வந்தே முட்டிங்காலுக்கு உள்ள அங்கே போட்டுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் தட்டி புஷ்பத்தினால சந்தாடனம் பண்ணி
பூரகத்தினால சம்ஹார முத்திரையினால் இதை கொண்டு வந்து ஓம் பிரதிஷ்டா கலாயத்தி சூத்திர தேகத்தில் நாபிஸ்தானத்தில் முன் சொன்ன அதே ஸ்தானத்தில் இதை வந்து வச்சு சம்யோஜனம் பண்ணி இதற்கு பூஜை பண்ண வேண்டியது. என்ன கலை இது? ஓம் ஹ்ரீம் பிரதிஷ்டா கலாயினவன் பூஜை பண்ண வேண்டியது. அடுத்ததாக அது சாநித்தியத்திற்காக ஆகுதி ஓம் ஹ்ரீம் பிரதிஷ்டா கலாயி ஸ்வாஹா என்று ஆகுதிகள் கொடுக்க வேண்டியது. இப்படியாக பிரதிஷ்டா கலா சம்யோஜன வரைக்கும் நாம் பார்த்தோம். மொத்தமாக ஒரு பார்வை பார்த்துலான்னு நினைக்கிறேன். தத்துவ புவன வர்ண பத மந்திரங்களும் பீஜம் நாடி வாயு இந்திரியம் விஷயம் குணங்கள், அடுத்ததாக அவஸ்தை மண்டலம் காரணேஸ்வரர் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தலாம். ஒரு 15 விஷயம் இருக்கும் இதில் அநேகமாக. சாந்தி தீர்த்த கலையில் வந்துட்டு தத்துவங்கள் 2, புவனங்கள் 15, வர்ணங்கள் 16, பதங்கள் 1, மந்திரங்கள் 3, பீஜங்கள் 2, நாடிகள் 2, வாயுக்கள் 2, இந்திரியம் 2, விஷயம் 1, குணம் 1, அதன் அவஸ்தை துரியாதீதா அவஸ்தை, அதனுடைய மண்டலம் விருத்த மண்டலம், அதனுடைய நிறம் வெண்மை. ஈஸ்வரர் காரணேஸ்வரர் சதாசிவர். சாந்தி கலையில் தத்துவங்கள் 3, புவனங்கள் 18, வர்ணங்கள் 3, பதங்கள் 12, மந்திரங்கள் 2, பீஜங்கள் 2, நாடிகள் 2, வாயுக்கள் 2, இந்திரியங்கள் 2, விஷயம் 1, குணங்கள் 2, அவஸ்தையின் பெயர் துரியாவஸ்தா, மண்டலமானது ஷட்கோண மண்டலம், நிறமானது கிருஷ்ணம், காரணேஸ்வரர் ஈஸ்வரர். வித்யா கலையில் தத்துவங்கள் 7, புவனங்கள் 27, வர்ணங்கள் 7, பதங்கள் 21. இந்த வந்து பதன்ற வார்த்தைக்கு வந்துட்டு கடபயாதி சப்ஞையில் பார்த்தோம்னா அங்கானா வாமதோகதின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை எழுதும்போது 1, 10, 100, 1000 இப்படி தான் எழுதுகிறோம். அதனால் வந்து எண்களுக்கு எல்லாமே இப்படி தான் வந்து கதி. அதனால் அந்த காக்க காங்க இதுக்கெல்லாம் வந்து காக்கு 1, 2, 3 சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறான். அப்படி வரைச்சே ப த அப்படின்னாலே என்ன பன்றது எதில் வரும்? 8ன்னு வந்துடும். காட்ட ப 1ன்னு வந்துடும். கட்டப்பையாதி 1ன்னு வரும். த வந்து 8ன்னு வந்துடும். சரி, ஆமாம், பதம் அப்படி வரைச்சே வந்துட்டு 81ன்றது வந்துட்டு அதுதான் வந்துட்டு இதுவாக நிறைய இடத்துல சொல்கிறா. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே வந்து 94 பிரித்த பட்சம் இந்த பதங்களெல்லாம் இதை வந்துட்டு பதங்களையே 81 பதங்களே 94 பிரித்த பட்சத்தை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வித்யையில் வந்து சாந்தியா வித்யா எதை போயின்னு இருக்கு? வித்யாவா? வித்யா தான். வித்யையில் 7 தத்துவங்கள், புவனங்கள் 27, வர்ணங்கள் 7, பதங்கள் 21, மந்திரங்கள் 2, பீஜங்கள் 2, நாடிகள் 2, வாயுக்கள் 2, இந்திரியங்கள் 2, விஷயம் 1, குணங்கள் 3. அடுத்ததாக அவஸ்தைக்கு பேர் சுஷுப்தின்ற அவஸ்தை, மண்டலம் திரிகோணம், இதனுடைய நிறம் ரத்தம், காரணேஸ்வரர் ருத்ரன். நாம் வந்து புதுசுத்தி மனப்பாடம் இருந்தவா இன்னும் சில விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டா இதை வந்து ஈஸியாக நாம் வந்துட்டு நாமும் நம்ம குருநாதரை போல் கண்டஸ்தமாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் அடுத்ததாக எல்லாம் புதுசு நம்ம சொல்லிகிட்டே தானே இருக்கோம். அதில் வர விஷயங்கள் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு 4 சில விஷயம் தான் வரப்போகுது. பிரதிஷ்டையில் வந்துட்டு 24 பிரதிஷ்டை கலையில் தத்துவங்கள் 24 இருக்குது, புவனங்கள் 56 இருக்குது, வர்ணங்கள் 24, பதங்கள் 32, மந்திரங்கள் 2, பீஜங்கள் 2, நாடிகள் 2, வாயுக்கள் 2, இந்திரியம் 2, விஷயம் 1, குணங்கள் 4. இதனுடைய அவஸ்தைக்கு பேர் ஸ்வப்னாவஸ்தா. மண்டலமானது அர்த்தச்சந்திர மண்டலம், நிறமானது வெண்மை நிறம், காரணேஸ்வரர் மகாவிஷ்ணு. அடுத்ததாக நிவர்த்தி கலை. இதில் தத்துவம் வந்து ஒரே ஒரு தத்துவம், பிருத்திவி தத்துவம் மட்டும்தான் இதில். அதுபோல் அக்ஷரத்தில் க்ஷான்ற ஒரே அக்ஷரம் தான். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுபோல் வந்து பதங்கள் வரைச்சு
சாந்திதால வந்து ஓமித்து ஒரே ஒரு பதம் தான் சாந்திதால. நிவர்த்தி கலையில் தத்துவம் 1, புவனங்கள் 108, வர்ணங்கள் 1, பதங்கள் 28, மந்திரங்கள் 2. இப்போ நான் வந்து சரி இந்த சாட்டில் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்றது போட்டுன்னு வந்தேன், மீதியெல்லாம் இல்லைன்றதுனால. பீஜங்கள் 2, நாடிகள் 2, வாயுக்கள் 2, இந்திரியங்கள் 2, விஷயம் 1, குணங்கள் 5. கீழேந்து குணங்கள் ஒன்றா கம்மியாகிட்டே போகுது. கந்த ரச ரூப ஸ்பர்ஷம் 5 குணம் இதுக்கு நிலத்துக்கு. அதில் ஒரு கந்தம் போயிட்டுனா மீதி 4 குணம் ஜலத்துக்கு. அடுத்து வந்துட்டு ரசம் போயிட்டுனா மீதி 3 குணம் அக்னிக்கு. ரூபம் போயிட்டுனா மீதி 2 குணம் வாயுக்கு. ஸ்பர்ஷம் போயிட்டுனா ஒரே சப்த குணம் ஆகாசம், ஒரே குணம் வந்து ஆகாயத்துக்கு. அது ஞாபகம் வச்சுன்னா போது. இது 5 குணங்கள் இதுக்கு. இதனுடைய அவஸ்தைக்கு பேர் ஜாகிரத அவஸ்தை. நிவர்த்தியில் மண்டலமானது சதுரஸ்ரம், காரணேஸ்வரர், இதனுடைய காரணேஸ்வரர் பிரம்மா, நேரமானது பீத்தம். இப்படியாக இந்த தத்துவபூர்ண வர்ண பத மந்திரம் மெத்த பீஜம் வாயு எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இப்படியாக இந்த பஞ்ச மகாயஜ்யம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆகமத்திலையும் ஒரு இன்னொரு விதமான பஞ்ச மகாயஜ்யம் சொல்கிறாரு. ஞானம் தியானம் ச ஸ்வாத்தியாய தபஹ கர்ம ததைவச்ச ஏதே பஞ்சமகாயஜ்ஞாக மயா புரோக்தாக யதாக்கிரமம் என்று சைவாகமம் முதலிய பல அறநூல்கள் 5 வகையில் யாகங்களை கூறுகிறது. அதில் ஞான யஜ்யம், தியான யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம், தப்போ யஜ்யம் ஒரு பாட்டம், ஜப யஜ்யம் ஒரு பாட்டம், கர்ம யஜ்யம் என்பவை பஞ்ச மகாயஜ்யங்களாக கூறப்படுது. இந்த கர்ம யஜ்யம் என்னன்னா பூஜை ஹோமங்கம் இதில் கர்மாக்களை செய்வதனால வரக்கூடிய அதை செய்வது கர்மயஜமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு பலன் அப்படின்னு மனசில் வச்சுட்டா அதுக்கு அடுத்தது அதிகமான பலன் தப்போயக்கியத்தினால. சாந்திராயணம் முதலிய விரதங்களை இருந்துட்டு அனுஷ்டானம் பண்ணு, பலவித உபவாச தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு விரதங்களை இருக்கிறது தப்போயஜ்யம். இது ஒன்றுனா அது அதிகமான பலன் அது கொடுக்குது தப்போயஜ்யம் கர்மயஜ்யத்தை விட. அடுத்ததாக ஜபம் செய்வது சுவாத்தியாய யஜ்ஞம். அங்கே அந்த சுவாத்தியாயங்காவே ஜபமாக சொல்கிறாருங்க. அது இதை விட அதிகமான பலன், தப்போயஜ்யத்தை விட அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதாக சுவாத்தியாய யஜ்ஞமானது இருக்கிறது. அந்த தியான யஜ்ஞம் என்னன்னா சிவ மந்திரத்திற்கு ஜபம் செய்வதிலே தியான யஜ்ஞமாக கூறப்படுகிறது. அடுத்ததாக இது வந்து அதை விட அதிகமான பலனை கொடுக்கிறது. கடைசியாக ஞான யஜ்ஞமானது கூறப்படுகிறது. அது என்னன்னா கற்றல், கற்பித்தல், உரைத்தல், கேட்டல், எண்ணுதல், இந்த 5மே ஞான யஜ்ஞமாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஞான யஜ்ஞத்தில் அடியேனையும் சேர்க்க வைத்த எனது குருநாதரையும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.